வெல்கம் டு விகே சமையல். இது வந்து சுண்டக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுண்டக்காய் வத்தல் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சுண்டக்காய் வத்தலில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் அளவு சுண்டக்காய் இருக்கும். இந்த 100 கிராம் சுண்டக்காயில் வந்து நமக்கு இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. 100 கிராம் சுண்டக்காயில் 22.5 கிராம் அளவுக்கு நமக்கு இரும்பு சத்து கிடைக்குது. கால்சியம் வந்து 390 மில்லிகிராம் கிடைக்குது. பாஸ்பரஸ் வந்து 180 மில்லிகிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இந்த சுண்டக்காய் வத்தல் சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்கிற பூச்சி வந்து கொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சல் நேரத்தில் நம்ம சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட வெள்ளை அணுக்கள் வந்து அதிகரிக்கும். அரிப்பு, அலர்ஜி போன்ற உடம்பு ரீதியாக வர்ற பிரச்சனை வந்து இதில் வந்து சரியாகும். ப்ளஸ் வாயு பிரச்சனைக்கு இது நல்லது. ஆஸ்துமா, மூலம் இருக்கிறவங்க வந்து சுண்டக்காய் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா அது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த பிரச்சனை வந்து சீக்கிரம் சரியாயிரும். சுண்டக்காயை நல்லா வத்தல் பண்ணி அதை நல்லா நெய்யில் வறுத்து பொடி பண்ணி நம்ம சாதத்தோட சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயால் வர்ற மயக்கம், கை கால் நடுக்கம், உடல் சோர்வு, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம், இன்னும் நிறையா பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு சரியாயிரும். ஸோ இந்த அளவுக்கு நன்மை தர்ற சுண்டக்காய் வத்தலை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் வத்தல், ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தனியா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேங்காய் துருவல், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, ப்ளஸ் இது கூட நம்மளோட சுண்டைக்காய். இந்த பொருள் எல்லாத்தையும் இன்றைக்கி வச்சு நம்ம சுண்டக்காய் வத்தல் குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா எண்ணெய் சத்து போகிற அளவுக்கு வறுத்துடலாம். தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச சீரகத்தையும் மிளகையும் சேர்த்துடலாம். இது நல்லா எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாகவே வறுத்துடலாம். இது கூட மல்லியும் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகா வத்தலையும் சேர்த்துக்கலாம். மிளகா வத்தல் வந்து காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10 அளவுக்கு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்து மிக்சியில் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை நம்ம நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறவும் வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் இது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நனைய வச்சுருந்தேன்ல, அது இந்த மாதிரி நான் நல்லா கரைச்சி கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அதே கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியவும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை நல்லா 2 நறுக்கி வச்சுருக்கேன். குட்டியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதுனால நான் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு வந்து. இது கூடயே நம்ம தக்காளி பழமும் வெள்ளைப்பூடும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுண்டை வத்தலை இதில் சேர்த்துக்கலாம். சுண்டை வத்தலில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ சுண்டை வத்தல் புளிக்குழம்பு தான் பண்ணுறேன். இதே சுண்டை வத்தலில் நம்ம பச்சடி பண்ணலாம்,
அதுக்கப்புறமா அதை நல்லா காய வச்சு வத்தல் போட்டு நல்லா அதை வறுத்தும் சாப்பிடலாம். இதே பச்சை சுண்டைக்காயை நல்லா வெங்காயம் மிளகா போட்டு நல்லா வதக்கி அதை வந்து சாப்பிட்லாம். அது வந்து நல்லா பழைய சோத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தும். குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தோம்னா பால் வந்து நல்லா சுரக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த குழம்பை நம்ம அடிக்கடி உடம்புல சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம இது கூட 1 கப் அளவுக்கு எடுத்து வச்ச சுண்டைக்காயை சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் கசப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா நல்லா வதங்கிடும், அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி வந்து நம்ம முழுசாக போட்டிருந்தோம், பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, நம்ம வதக்கும் போதே போட்டோம். இப்போ நான் பார்த்தாச்சு, எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதித்து வத்தட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம வேக விட்டுறலாம். அப்போ தான் அந்த பச்சை வாடை எல்லாமே போகும். இப்போ நம்ம குழம்பு இந்த மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த மாதிரி சுற்றிலும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இது நல்லா வந்து குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம VKS சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.